ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு லைட்டாக பொடி மாஸ் மாதிரி பண்ணாமையும் கிரேவி மாதிரி பண்ணாமையும் ஒரு லெமன் ரைஸ்க்கு இது மாதிரி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை நல்லா கழுவிக்கோங்க. அதை பீல் பண்ணிடுங்க. வேக வச்சும் பண்ணலாம், இது மாதிரி கட் பண்ணி வேக வச்சும் பண்ணலாம். 2 விதமாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி எல்லா தோலும் வர்ற மாதிரி நல்லா பீல் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி மற்றதையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி காமிக்கிறேன். நான் கொஞ்சம் டக்கு டக்குன்னு அரிஞ்சிடுவேன். அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து அந்த காரல் ஸ்மெல் வராது, ஒரு மாதிரி அந்த மயமயப்புத்தன்மை வராது. தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உப்பும் தண்ணியும் போட்டு கொதிக்க வைங்க. ரொம்ப வேக வேண்டாம், ஓரளவுக்கு வெந்தால் போதுமானது. ரொம்ப வெந்தது அப்படின்னா ஒரு மாதிரி இது மாதிரி போயிடும், மசிச்ச மாதிரி போயிடும். அதனால் ஓரளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது தாளிப்புக்கு தரப்போகிறோம். கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது ஹீட் ஆகட்டுன்னு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியிட்டுன்னு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதையெல்லாம் போட்டுட்டு உருளைக்கிழங்கை போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து எடுத்து கொட்டி குளுந்தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. மசாலா ஐட்டம் போட்டுட்டு நீங்கள் இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க.
கொஞ்சம் உருளைக்கிழங்குக்குள்ளே அந்த மசாலா வந்து உள்ளே போகணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம், அதனால் வந்து செக் பண்ணிவிட்டு போடுங்க. அடிப்பிடிக்காமல் கிளறுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ப்ளைன் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், லெமன் ரைஸுக்கு சைடிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.